ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வெஜிடேரியன் ஸ்பெஷல் போட்டி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த போட்டி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு சிறுகுடல், பெருகுடல், நுரையீரல் மூணையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தம் பண்ண பிறகு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இது மூடி போட்டு மூடி குக்கர் விசில் போட்டு நான் 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது குடலை பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ குடல் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி பிரித்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி பிரிக்க வரும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 உரிச்ச பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது. இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வதங்கின பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் குழம்பு கலர் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்ல. இப்போது மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக கறி வேக வச்ச தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அன்னாச்சி பூ, அடுத்து ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து குழம்பு வைக்கும்போது நல்லா திக்காகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கறி வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக அலசி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், கறி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போது கறி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கல் உப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 4 அல்லது 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 விசில் போல் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட பச்சை வாசனை தெரியாது, ரொம்பவே சுவையாக இருக்கும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது. கொஞ்சம் கெட்டியாக வரணுன்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணி வேக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.